अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। वालेकुम सलाम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह। अल्हम्दुलिल्लाह अल्लज़ी अतअमना हादा व रज़क़नाहु मिन गैरि हौलिन मिन्ना वला कुव्वा। अल्हम्दुलिल्लाह अल्लज़ी अतअमना वसक़ाना वजअलना मिनल मुस्लिमीन। சாப்பிட்டோன்னு பெருமான் கேட்ட துவாக்கள். अल्हम्दुलिल्लाह अल्लज़ी अतअमना हादा तआम वसव्वगहु वजअल लहु मखरजा। अल्हम्दुलिल्लाह अल्लज़ी अतअमना हादा अतअमना वसक़ाना वकफ़ाना वआवाना फ़कम मिम्मन ला काफ़िय लहु वला मुअविय। अल्हम्दुलिल्लाह अल्लज़ी अतअमना वसक़ाना वकफ़ाना वआवाना फ़कम मिम्मन ला काफ़िय लहु वला मुअविय। अल्हम्दुलिल्लाह अल्लज़ी अतअमना मिनत तआमी वसक़ा मिनश शराबी वकसा मिनल उर्य वबस्सर मिनल अमी वहदा मिनल ज़लाला वफ़द्दल अला कसीरिम मिम्मन ख़लक़ तफ़दीला। अल्हम्दुलिल्लाह अल्लज़ी अतअमना हादा तआम वसव्वगहु वजअल लहु मखरजा। अल्हम्दुलिल्लाह हम्दन तय्यिबन कसीरन मुबारकन फ़ीहि गैर मक्फ़िय्यिन वला मुवद्दअन वला मुस्तग़नन अन्हु रब्बना। अल्हम्दुलिल्लाह हुवा अश्बहना व अरुवाना व अनअम अलैना व अफ़ज़ल। இதெல்லாம் பெருமானா சாப்பிட்ட பின்பு அல்லாஹ்வை புகழ்ந்த முறைகள். ஸலவாத் ஓதும். ஏன்னா சாப்பிட்டு அடுத்தது துவா. இது அல்லாஹ்வுடைய புகழுக்கும் அடுத்து துவாவுக்கு நடுவில் ஸலவாத் வரும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லம். அடுத்து துவா உணவு அளித்தவர்களுக்கு. அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனா வஸ்கி மன் ஸகானா வஜஅல்னா மினஷ் ஷாக்கிரீன். اللهم أطعمنا وأطعمهم بطعام قربك واسقنا واسقهم بشراب أنسك. أكل طعامكم الأبرار وأفطر عندكم الصائمون وصلت عليكم الملائكة. உங்கள் உணவை நல்லடியார்கள் உண்ணுவார்களாக. உங்கள் வீடுகளில் அல்லாஹ் நோன்பாடுகள் நோன்பு திறக்க தௌஃபீக் செய்வானாக. மலக்குகளுடைய துவாவுக்கு தகுதியுள்ள இல்லமா அல்லாஹ் இதை ஆக்குவானாக. வஸல்லத் அலைக்கும் மலாயிகா. அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா தஆம அவுனன் லிذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. யா அல்லாஹ், இந்த உணவை உன்னை ஞாபகம் செய்யவும் உனக்கு நன்றி செலுத்தவும் நல்வணக்கங்கள் செய்யவும் உதவியாக ஆக்கிவை. வலா தஜஅல்ஹு அவுனன் லி மாசியத்தி. உனக்கு மாறு செய்வதற்கு உதவியாக இந்த உணவை ஆக்கிவிடாதே. அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா தஆம சபபன் லிஷ்ஷிஃபாஇ வல் ஆஃபியா. உடல் ஆரோக்கியம் உடல் நலத்திற்கு காரணமாக இந்த உணவை ஆக்கிவை. வலா தஜஅல்ஹு சபபன் லில் அம்ராதி வல் அஸ்காம். வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் காரணமாக இந்த உணவை ஆக்கிவிடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்ட சில துவாக்கள் பெரியோர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய துவாக்கள். இப்போ இந்த துவாக்கள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியது போன்றும் ஆகிவிடுகிறது. அல்லாஹ் தஆலாவை நினைவு கூர்ந்தது போலவும் ஆகிவிடுகிறது. ஹதீஸ் சொல்லக்கூடிய இந்த துவாக்கள்லாம் நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஓதணும். நீண்ட துவாக்கள் ஓத முடியல, நீண்டதாக ஓத முடியல. குறைஞ்சது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்தானா ஹாதா வ ரஸக்னாஹு மின் கைரி ஹவுலின் மின்னா வலா குவ்வா. அது இந்த துவாக்கள் நம்ம அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கும். அல்லாஹுடைய ரிலாவை நமக்கு அது வாங்கி தரும். அல்லாஹ் தஆலா அஜ்மான் அவர்கள் நமக்கு உணவளித்தார்கள். அதற்கு பகரமாக அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துடைய உணவு நசீபாக்குவானாங்க. ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை அல்லாஹ் அவர்களை குடிப்பாட்டுவானாங்க. அவர்களுக்கும் அவருடைய மொத்த குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா சூனத்தின் உயர்ந்த பானங்களையும் உணவுகளையும் அன்பியாக்களோடு சேர்ந்து அருந்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்குவானாக.
வீட்டில் நுழைஞ்ச உடனே அந்த ஹதீஸ் கண்ணில் பட்டுச்சு. இஹ்ஃபதில்லாஹ இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக. என்ன அர்த்தம் சொல்லுங்க பாய்? இஹ்ஃபதில்லாஹ, அல்லாஹை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ஏன்னா அல்லாஹ் பாதுகாக்கிறதுனா இஹ்ஃபதில்லாஹ, படிங்க காட்டுங்க. இஹ்ஃபதில்லாஹ, நீ அல்லாஹை பாதுகாத்துக்கொள், தஜிதுஹு துஜாஹக, உனக்கு முன் நீ அல்லாஹை பெற்றுக்கொள்வாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ கேட்டால் அல்லாஹ் இடத்திலே கேள். இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அவனிடத்திலே உதவி தேடு. பை அழகாக எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க மூலம். சரிம்மா, அல்லாஹ் தாலாவை நீ பாதுகாத்து கொள் என்றால் என்ன பொருள்? எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறது? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் எல்லா ஆபத்துகளை விட்டும். ஆபத்துகள் நம்மை தொட்டு விடாது. இவ்வுலகத்துடைய ஆபத்துகள், கபருடைய ஆபத்துகள், ஆகிரத்துடைய ஆபத்துகள் நம்மை சேர்ந்து விடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அடைஞ்சா நாம் என்ன அல்லாஹ் பாதுகாக்கிறது? இஹ்ஃபதில்லாஹ் என்ன அர்த்தம்? என்ன பாய் சொல்லு பை, சொல்லுங்க பை, என்ன அர்த்தம் சொல்லு, நீங்க சொல்லுங்க. இப்போ இஹ்ஃபல் தீன் அல்லாஹ்னு சொல்லணும்ல. நீ அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்துக்கொள். இஹ்ஃபல் ஹுகூக்குல்லா, இஹ்ஃபல் ஹுக்குமுல்லா, இஹ்ஃபல் அவாமிரில்லா, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை பாதுகாத்துக்கொள். இப்படிலாம் அர்த்தம் வைக்கிறாங்க அதுக்கு. இஹ்ஃபதில்லாக்கு இஹ்ஃபதில்லால முதாஃப் மஹ்சூஃப், இஹ்ஃபல் அஹ்காமல்லா, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை பாதுகாத்துக்கொள், சரிவர செய்து கொள். இஹ்ஃபல் ஹுகூக் அல்லா, இஹ்ஃபல் ஹுருமத் அல்லா, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக்கொள். இஹ்ஃபல் வஅதல்லா, நீ அல்லாஹ்ட்ட வாக்குறுதி அளித்தாயே, அஹ்தல்லா, அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் செய்தாயே, ரஸ்ஸு பிரபிக்கும்ல, அதை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான்னா வழங்க. உலகின் ஆபத்துகள், ஆகிரத்துடைய ஆபத்துகள் எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். நீ என்ன அல்லாஹ் பாதுகாக்கிறது? இப்போ இது மாதிரிலாம் அர்த்தம் வைக்கணும். அவாமிருல்லா, அஹ்காமுல்லா, அல்லாஹ்வின் சட்டத்திட்டங்கள், அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அல்லாஹ்வுடைய விலக்கல்களையும் பாதுகாத்துக்கொள்ளும். நம்ம முதாஃப் இலைக்கு போகணும். இஹ்ஃபதில்லா, அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள். இஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான்னு அர்த்தம் என்ன? அது விளங்க. என்ன அர்த்தம்? எதை நாம் வெறுப்போமோ, இது நமக்கு பிடிக்காதோ, அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அப்போ அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விட்டு நீ தவிர்த்துக்கோன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டு நீ தவிர்த்துக்கோ. உனக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துருவானே, உன்னை வரவிடாமல் பாதுகாப்பான். இப்போ அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விட்டும் தவிர்த்து கொள் என்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வுக்கு பிடிக்காததிலே ரொம்ப ஆக முன்கர் இது அல்லாஹ்வுக்கு ஷிர்க். அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது செயல்களிலேயே மிகப்பெரிய இதுங்க, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அவனோடு இணை வைப்பதை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்லை. வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இது அல்லாத மற்ற எல்லாத்தையுமே மன்னிச்சிடறான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, மற்றெல்லாம் மன்னிச்சிடறான். இப்போ ஷிர்க்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது. அப்போ ஷிர்க்கு வைக்காமல் அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கோன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா உடனே ஷிர்க்கு வைக்காத,
அல்லாஹ் வஹ்தஹு ஃபி ஸாத்திஹி வ சிஃபாத்திஹி வ அஃஆலிஹி வ ஆசாரிஹி. தன் ஜாத்திலும் சிஃபாத்திலும் அஃஆலிலும் ஆசாரிலும் அல்லாஹ் தனித்தவன். ஆசாரில் தனித்தவன். அப்போ உலகத்துள்ள எல்லா சொத்து பத்துக்களும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். மாலிக்குல் முல்க் யாரு? நாமெல்லாம் யாருங்க? ஃபகீர். அனைத்து சிருஷ்டிகளுக்கும் எதுவும் சொந்தம் இல்லை. அனைத்துக்கும் உடைமையார் யாருங்க? அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு சொந்தமான ஒரு வஸ்துவை இன்னொருத்தருக்கு சொந்தம் என்று நினைத்தால் ஷிர்க். இந்த வீட்டை தாரிக் ஜமாம் அப்பா இருக்காங்க, ஜமாம் பேர் நஜ்முத்தீன், அவர்களுக்கு சொந்தம் என்று சுயமே சொந்தம் என்று நினைத்தால் ஷிர்க். வீடு யாருக்கு சொந்தம்? இவங்க யாருங்க? ஆரிஸ். ஆரிஸே மாலிக், மாலிக்கே ஆரிஸ். அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி கொள்ள சொல்லி கொடுத்துருக்கிறான். பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தும் போது நம்ம வீடுன்னு சொல்லிக்கலாம். இப்போ வாடகை வண்டியில் வந்தோம். ஷாஜஹான் பை வண்டியுடைய உரிமையாளர், நம்ம அவங்க வண்டியில் வந்திருக்கிறோம். சரியா? இப்போ ஷாஜஹான் பாய் வந்து வண்டியை 4 வீடு தள்ளி நிப்பாட்டிட்டு வந்தாங்க, உட்காந்துருக்குறாங்க. இப்போ நஜ்முதீன் பாய் கேட்குறாங்க, சர்க்கார் உங்கள் வண்டி எங்கே இருக்குது? என் வண்டி வந்து இந்த 4 வீடு தள்ளி நிற்கிதுமா அப்படின்னு சொல்லலாம்ல. உடனே ஷாஜஹான் பாய், உங்கள் வண்டியை ஒரு 2 நாள் நீங்கள் வந்து வாடகைக்கு வந்தோன்னா உங்கள் வண்டி ஆயிடுச்சாங்க, உங்கள் வண்டி அப்படின்னு சண்டைக்கு வருவாரா? ஏன் வர மாட்டார்? இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், எங்கள் ஹுசூர் உங்கள் வண்டி எங்கே இருக்குன்னா வந்து எங்கள் வண்டி வந்து இந்த 4 வீடு தள்ளி நிற்கிதுங்க ஹுசூர் அப்படின்னு நான் சொன்னேன். நினச்சிங்களா? எங்கள் வண்டியா அப்படி சொல்லலாமா? சொல்லலாம். யாரும் கேட்டாங்கன்னா நம்ம வண்டி நிப்பாட்டி வந்திருக்கிறோம், எங்கள் வண்டி அங்கே நிற்க, டிரைவரும் உள்ளே தான் இருக்காருங்க சொல்லுவோம்ல. எங்கள் வண்டின்னு பேசுவோம். எது வரைக்கும்? இறங்குற வரைக்கும். இப்போ வீட்டிலேருந்து ஃபோன் அடித்தாங்க, எங்கே வந்திருக்குன்னு. எங்கள் வண்டி இப்போ தான் வந்து திருச்சி கிராஸ் பண்ணியிருக்கு அப்படி சொல்லுவோம்ல. உங்கள் வண்டி எங்கே வந்திருக்குன்னு எனக்கு ஃபோன் போடுறோம் கேட்பாங்க. எங்கள் வண்டி இப்போ தாங்க வந்து, எங்கள் வண்டி கீழே இறங்குற வரைக்கும் எங்கள் வண்டிங்கிறோம். ஆனால் அது வண்டி நம்ம உரிமையாளர் ஆகிடுவோமா? அது இறங்குற வரைக்கும் உங்கள் வண்டி. நாளைக்கு வேறு ஒருத்தர் விட்டோம், அவர் அவங்க வண்டின்னு வருவார். நாளைக்கு வேறு ஒருத்தர் வாடகை கூட்டிகிட்டு போவாங்க. அவர் என்ன சொல்லுவார்? அவர் எங்கள் வண்டி நிப்பாட்டி வந்துடுறீங்க அப்படின்னு எங்கள் வண்டி வந்து அந்த பார்க்கிட்ட நிற்கிது அப்படின்னு சொல்லுவார். அவர் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அவங்க வண்டி பெயர். மொத்த உலகமும் அப்படி தான். இவங்க பயன்படுத்துறதுக்கு இவங்க வீடு. இதுக்கு முன்னாடி அது வேற ஒருத்தர் வீடாக இருந்திருக்கும், அது வேற ஒருத்தர் நிலமாக இருந்திருக்கும். நம்ம நிலத்தில் நீங்கள் தானே வீடு கட்டினீங்களே, நீங்கள் வாங்கி இன்னும் கட்டினீங்களா? நிலத்தை யார்கிட்ட வாங்கினீங்க? வேற ஒருத்தர் வாங்க. அப்புறம் அப்துல் சத்தார்கிட்ட வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்துல் சத்தார்னு சொல்லியிருப்பார், எங்கள் நிலம்னு சொல்லியிருப்பார். அவர் விற்கிற வரைக்கும். இப்போ இவங்கள்ட்ட வந்துருச்சு. இப்படி 1000 கை மாறி வரும். இன்னும் கியாமத் வரைக்கும் 1000 கை மாறும் பாய். உரிமையான யார்? ஒரே உரிமையாளர் அல்லாஹ் ஒருவன் தான் உரிமையாளர். அப்போ எதை நீ பயன்படுத்தினாலும் மௌலா தான் அதுக்கு உரிமையாளன். நான் வந்து இதை பயன்படுத்தக்கூடியவன் என்ற நினைப்போடு இருந்தீங்க, இஹ்ஃபலில்லா, அல்லாஹ்வை நீங்கள் ஷிர்க் வைக்காமல் பாதுகாத்துட்டீங்க. இதே மாதிரி மில்கியத்தில் ஷிர்க் வைக்கக்கூடாது, ஃபேலில் ஷிர்க் வைக்கக்கூடாது. எந்த செயலும் சுய கூவத்தை கொண்டு நீ செய்யவே முடியாது. நான் செய்கிறேன்னு செய்யாது. நான் சாப்பிட்டேன் இல்லை, அல்லாஹ் என்னை சாப்பிட வைத்தான். அல்லாஹ் சாப்பிட வச்சதான். முன்னாடி முழு கோழி இருந்தாலும், முழு ஆடு அப்படியே சுட்டியில் விட்டு பொறிச்சு வச்சுருந்தாலும், அல்லாஹ் அவனுக்கு எவ்வளோ ரிஸ்க் வச்சானோ அவ்வளோதான். ஒரு அழகான சிக்கன் குருமா வச்சுருந்தாங்க. ஹுசூர் சாப்பிடவே இல்லை. ஏன் சாப்பிடல? அவர் மாதிரி எனக்கு அனீசியாக இருக்குது சரிங்களா. அழகான குருமா, டேஸ்டான குருமா, சிக்கன் இருக்குது, அவர் சாப்பிடல. நான் கவனிச்சு ஏமா சாப்பிடலன்னு கேட்டால் என்னால் முடியல. உனக்காக தன் உயிரையே தியாகம் செய்து இந்த கோழி என்னவை நீ நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக வேண்டி இந்த இன்னுயிரியை உனக்காக தியாகம் செய்து
உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருக்குது, அதை புறக்கணிக்கிறீங்களே அப்படி. என்ன பை, அது தியாகம் செஞ்சதுக்கா நம்ம 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 தியாகம் செய்ய முடியுமா? தேவையில்லாமல் நாம் பாட்டுக்கு சாப்பிட்டா என்ன பை, அப்புறம் வயிறு தியாகம் செய்கிற மாதிரி ஆயிடும். இல்லை வேணாம் அப்படின்ட்டார். சரி விட்ருங்க சொல்லியாச்சு. என்ன பை, அப்போ எவ்வளோ தான் நீங்கள் முழு ஆடு இருந்தாலும் நல்லா சாப்பிட வச்சு தான் சாப்பிட முடியும். முழு கோழி பொரித்து வச்சாலும் நல்லா எதை சாப்பிட்றேன்னு வைக்கிறேனோ அதான் சாப்பிட முடியும். ஒரு ரிசுக்குன்னு எது வச்சுருக்கணும் அதான். ஒரு கோடீஸ்வர வீட்டு கல்யாணம், 4000 பேர் சோறு திங்கிறாங்க. எல்லாம் பெரிய மட்டன் பீஸ் நூற்றுக்கணக்கு ஆர்டர் எடுத்து போட்டிருக்காங்க. 4000 கிலோ கறி, 4000 கிலோ இது 400 கிலோ கறி, 400 கிலோ அரிசி, 4000 பேர் சாப்பிட்றாங்க. எல்லாம் எவ்வளவோ பேர் சாப்பிட்றாங்க. அவர் என்ன பண்ணார், கோட்ஸு கஞ்சி குடிக்கிறார். எல்லாத்தையும் கூட டப்பாவில் வருது ஃபெசலா. அவருக்கு என்ன ஃபெசலாக வருது என்னடான்னு பார்த்தா ஓட்ஸ் கஞ்சி. அது குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. எல்லாம் சாப்பிட்டீங்க திருப்தியாக சாப்பிட்டீங்கன்னா முசாபா செஞ்சுட்டு போகணும். நசீப் இல்லை. இப்போ அல்லாஹ்தாலா உன்னை சாப்பிட வைக்காமல் நீ சாப்பிட முடியாது. அல்லாஹ் உடுத்த வைக்காமல் நீ உடுத்த முடியாது. அல்லாஹ் பேச வைக்காமல் நீ பேச முடியாது. அவன் நடக்க வைக்காமல் நடக்க முடியாது. அவன் பார்க்க வைக்காமல் நீ பார்க்க முடியாது. அவன் எழுத வைக்காமல் எழுத முடியாது. நீ எதுவும் செய்ய முடியாது. அவன் உன்னை செய்ய வைக்காமல் எல்லாம் நீ செஞ்சுன்னு நினச்சிட்டு, உனக்கு திருமணம் முடித்து வைத்தது யார், உனக்கு குழந்தைகள் கொடுத்தது யார், உனக்கு வாழ வச்சது யார், இது எல்லாம் உன்னை அவன் செயல்பட வைக்கிறான். இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உன்னை பிறக்க வைத்தான், நீ பிறந்து விட்டாய். அவன் இறக்க வைப்பான், நீ இறந்து போவாய். நடுவில் வாழ வைக்கிறான், வாழ்ந்து கொண்டிருப்பாய். இதில் உனக்கு எங்கே சம்பந்தம் இருக்குது? இஸ் ஜீனே மே மர்னே மே துஜே தஹ்ல் நஹீ ஹே. ஆமிர் நாயம், இந்த வாழ்விலோ சாவிலோ உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ் ஜீனே மே மர்னே மே துஜே தஹ்ல் நஹீ ஹே, ராஸி பாரஸா ஹோ கே குஸர்னே மே ஜஸா ஹே. அவன் என்ன விதித்தானோ அதை பொருந்தி கொண்டு அப்படியே நீ சென்று கொண்டிருப்பது தான் உனக்கு நல்வாழ்வுக்கு அர்த்தம். இது ஆட்சேபனை செய்யாத. அவன் நடாத்தி கொண்டிருக்கிறான். நீ ஏன் நடந்தது, இது ஏன் என் வாழ்வில் இப்படி நடந்தது, அது ஏன் அவன் அப்படி செய்தான், இது ஏன் இவன் இப்படி செய்யவில்லை, இது ஏன் நான் என் வாழ்வில் இப்படி நடக்கவில்லை, நான் அப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமோ, நான் இப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமோ, தவற விட்டு விட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் நன்றாக செய்திருந்தால் நன்றாக இருந்திருப்பேனே என்ற எண்ணமெல்லாம் பைத்தியகார்த்தனமான எண்ணம், தேவையில்லாத எண்ணங்கள். அது நேற்று போயிருந்தோம் திருச்சிக்கு. இப்போது இடத்துக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு இடம், ஒரு 1000 சதுரடி இருக்கும். அதில் வெறும் அந்த வீட்டுக்காரர் என்ற கெஞ்சனர் 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கோ அப்படின்னு. வேணா போங்க, அதை யார் வாங்குவா அப்படின்னு விட்டுட்டேன். யாருக்கோ விற்றுட்டாங்க. 10-20 வருஷம் ஆயிடுச்சு. ஜி இன்றைக்கி 2 கோடி இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 2 கோடி 3 கோடி சொல்கிறாங்க. வாங்காமல் விட்டனே ஹசரத்துன்னு ஒருத்தர். விமர்சன போய் வருத்தப்படுறார். ஒருத்தர் சொன்னார், என் கல்யாணத்தில் பவுன் வெறும் 100 ரூபா தான். 70 கல்யாணம், 1970 வெறும். இப்போ பாருங்கள், ஒரு பவுன் எவ்வளோ? 80,000 ரூபாயா? 80,000 ரூபா ஒரு பவுன் விற்கிது. வெறும் 100 ரூபா. எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு பாய்? சொல்ல மாட்டேறீங்கன்னா கணக்கு எல்லாம் கணக்கு புளி எம்காமு பிகாம்லாம் உட்காந்துருக்கு. 100 ரூபா எங்களுக்கு இன்றைக்கி 80,000 ரூபா. 1000 ரூபாய்க்கு விற்று 80,000 ரூபாய்க்கு விற்றாலும் 80 மடங்கு. 100 ரூபாய்க்கு விற்று 80,000 ரூபாய்க்கு விற்றா 800 மடங்கு. சே, எங்கே போயிடுச்சுங்க.
100 வெறும் சல்லிசா, வெறும் மலிவாக 100 விற்றாங்க. இன்னைக்கு 80,000 ரூபா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இப்போ தாங்க மலிவு, அப்போ விலை ஜாஸ்தி அப்படின்னு. இல்லைங்க, அப்போ தான் மலிவு, இப்போ தான் ஜாஸ்தி அப்படின்னு. சரி, அப்போ 100 விற்றுல நீங்கள் ஒரு 1000 பவுன் வாங்கி போட்டிருந்தேன், நிறைய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம். அப்போ என் சம்பளமே எனக்கு 20 ரூபா தானே அதிர்த்தப்ப கடையில் வேலை செஞ்சேன். என்னங்க, சம்பளமே 20 ரூபா தான் மளிகையில் வேலை செஞ்சேன் கல்யாணம் முடிக்கும் போது. அப்போ இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? இப்போ எனக்கு 50,000 வாங்கிட்டு இருக்கேன், என் பையன் 1.5 லட்சம் வாங்குறான், 2 லட்சம் வாங்கிட்டு இருக்கேன். அப்போ சொல்லு, அப்போ நீ அந்த காலத்தில் ஒரு பொன் நகை வாங்கணும்னா 5 மாதம் சம்பளம் வாங்கணும். 5 மாதம் சம்பளத்தை சேர்த்தனா தான் ஒரு பொன் நகை வாங்க முடியும். இப்போ ஒரே மாதம் சம்பளம் நீயும் மகனும் வாங்கினா 2 பொன் நகை வாங்கலாம். அப்போ இப்போ எது விலை ஜாஸ்தி? அப்போ தான் விலை ஜாஸ்தி, இப்போ விலை கம்மி. விலங்குல சொல்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ விலை ரொம்ப மலிவார், வெறும் 100 ரூபா தங்கம், இவர் சம்பளம் 20 ரூபா. 5 மாதம் சம்பளத்தை கொடுத்தா தான் ஒரு பவுன் நகை வாங்க முடியும். இன்றைக்கி எவ்வளோங்க சம்பளம்? எனக்கு 70,000 ரூபா 80,000 வாங்குறேன், என் பையன் 1 லட்சம் வாங்கலாம். அப்போ நீ ஒரு பவுன் டெய்லி வாங்கலாம், மாதம் மாதம் வாங்கலாம், உன் பையன் 2 பவுன் வாங்கலாம். இன்றைக்கி தான் மலிவு தங்கம். அல்லாவுக்கு தெரியாதா? உனக்கு தங்கம் மட்டும் வேறுது, உனக்கு எல்லாம் சேர்ந்தானே ஏறுது. தங்கம் மட்டுமா ஏறுது? அநியாயமாக போயிருது, அநியாயமாக ஏறுது, அநியாயமாக ஏறுது, எல்லாமே சேர்ந்தான் ஏறுது. அல்லாஹ்தால தங்கத்துடைய விலையை கூட்டினா உனக்கு வரக்கூடிய வருமானத்தை நல்லா கூட்டினான்ல. அதே 20 ரூபா மளிகையில் வேலை செஞ்சு கொடுத்தானே நீ வாழ முடியுமா இன்னைக்கு? நீ குறைச்சி அதே 20 ரூபா கொடுத்தா வாழ முடியுமா? முடியாது. இன்னும் குறமா? வாழ முடியுமா? முடியாது. ஜி, அதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்லிட்டோன்னே இப்போ, அப்போ அல்லாஹ் நம்மளை வாழச் செய்கிறான். எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து வாழச் செய்கிறான். அப்போ நீ ஃபாயில் என்று எண்ணுவதை விட்டும் தவிர்த்துக்கொள். இஹ்ஃபதுல்லா, அல்லாஹ்வே ஃபாயிலாக்கு, இஹ்ஃபதுக்கு, உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த சாரை காயினாத் அல்லாஹுடைய சிஃபாத்துல்லா. ஏன் இல்மு, ஏன் அறிவு, ஏன் நாட்டம், என் சக்தி, என் திறமை, என் பேச்சு திறமை, எழுத்து திறமை என்று கேட்கும் திறமை என்று சொல்லாது. அல்லாஹ் பார்த்து அல்லாஹ் எடுத்து ஒப்படைச்சது. அல்லாஹுடைய ஹுக்கூக்கில் கை வைக்காது. என் சாரை காயினாத் உஜூது ஹக், அல்லாஹுடைய உஜூதை கொண்டு தான் மௌஜூதா இருக்குது. அதே உன்னுடைய உஜூதுன்னு நினைக்காத. இஹ்ஃபதுல்லா, அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள் என்றால் அல்லாஹ்வோடு இணை வைக்காதே, அல்லாஹ்வுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நீ ஈடுபடாத. இஹ்ஃபதுக, அல்லாஹ் தஆலா உன்னை பாதுகாப்பான். என்ன அந்த சதா மாசிவல்லாவின் பக்கம் தவஜ்ஜு ஆகாமல், அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் உன் சிந்தனை போகாமல் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வை ஷிர்க் வைக்காமல் இருந்த அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். எதை விட்டும்? அல்லாஹ் அல்லாத சிருஷ்டியின் பக்கம் கவனம் செலுத்தாமல் உன்னை பாதுகாப்பான். சதா உன் கூடயே வச்சுக்குவான். அதுக்கு விளக்கம் பின்பு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஹ்ஃபதுல்லாஹ், அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், தஜிதுஹு துஜாக், உனக்கு முன்னால் அவனையே நீ பார்ப்பாய். நீ எங்கே திரும்பினாலும் அவன் உஜூது தான் பார்க்குவேன். அவன் உஜூதை பார்ப்பாய், அவன் சிஃபாத்தை பார்ப்பாய், அவன் அஃஆலை பார்ப்பாய், அவன் ஆசாரை பார்க்குவேன். யாரை பார்த்தாலும் உனக்கு அல்லாஹ் தான் தெரியும். உன் தாயை பார்த்தாலும் உன் மௌலா தான் தெரியும். ஏன்? தாயோட உஜூத் யாருது? தாயோட ஹயாத் யாருது? அவங்க இல்மு யாருது? இராதா யாருது? குதிரத் யாருது? சமாத் யாருது? பசாரத் யாருது? கலாம் யாருது? அவங்களுடைய கூவத்து யார்? உடல் செயல்படக்கூடிய கூவத்து யாருது? இந்த ஃபெயில் யாருது? அவங்க போட்டிருக்கிற நகநட்டு யாருது? எல்லாம் அல்லாஹ். அவன் கண்ணு யாருது? காது யாருது? எல்லாத்துக்கும் மாலிக் யாரோ அல்லாஹ் தான். இப்போ தாயை பார்த்தாலும் ஹக்கைத்தான் பார்க்குவேன், தந்தையை பார்த்தாலும் ஹக்கைத்தான் பார்ப்பாய், உன் மனைவியை பார்த்தாலும் ஹக்கைத்தான் பார்ப்பாய், உன் கணவரை பார்த்தாலும் ஹக்கையே பார்ப்பாய், குழந்தைகளை பார்த்தாலும், நண்பர்களை பார்த்தாலும், தெருவில் யாரை பார்த்தாலும் அவனை தான் பார்க்கும். செவுத்தை பார்த்தாலும் எல்லா திசையிலும் யார் இருப்பா உனக்கு? அதுதான் பெருமாள் சொன்னாங்க, தஜிதுஹு துஜாஹக, உனக்கு முன்னால் அவனையே நீ பெற்றுக்கொள்வாய்.
அவனையும் பெற்றுக்கணும். அவனத்தில் இன்னொன்று கண்ணுக்கு தெரியாதுன்ட்டான். அவனை உடுத்தினை தான் நீ பார்க்குவான். தூ ஜஹான் பி கயா மை ரஹா தூபது. நீ எங்கே போனாலும் உனக்கு முன்பு நான் தான் இருந்தேன். நீ மளிகை சாமான்ட்டு மளிகை கடைக்கு சென்றால் அங்கே முதலாளியாக நான் தான் உட்காந்துருந்தேன். நீ ஹோட்டல் கடைக்கு போனால் முதலாளியாக நான் தான் உட்காந்துருந்தேன். ஜவுளி கடைக்கு போனால் அங்கே முதலாளியாக நான் தான் இருந்தேன். நீ வண்டி ஓட்டினா டிரைவராக நான் தான் வந்தேன். தூ ஜஹான் பி கயா மை ரஹா தூபது. எங்கே போனாலும் நான் தான் கூட இருந்தேன். सूरते मादरी में लुभाया तुझे, सूरते पीदरी में संभाला तुझे, तूने भूला मुझे मैं न भूला तुझे, तू जहाँ भी गया मैं रहा दूबदू, तू जहाँ भी गया मैं रहा दूबदू. अल्लाहू अल्लाहू अल्लाहू. அப்போ தூ ஜஹான் பி கயா தூ ஜிதர் பி கயா மைரஹா தூபது. எங்கிருந்த போதும் உன்னோடு நான் இருந்தேன், உனக்கு முன்பு நான் இருந்தேன். அப்போ இதா எஃபதில்லா தஜிதுஹு துஜாக், உனக்கு முன்பு அவனை நீ பெற்றுக்கொள்வாய். இப்போ பார்த்தீங்களா, எல்லா வஸ்துக்களையும் யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பெருமானார் சொல்கிறாங்க, எப்போ தந்தையிலும் தாயிலும் என்னிலும் பிறரிலும் ஹக்கையை தரிசிக்க ஆரம்பிச்சதையோ, வைதா சால்த ஃபசால் இல்லா, கேட்டால் அல்லாட்டே கேளு, உனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நான் அப்துல்லாட்ட கேட்கல, யார்கிட்ட கேட்டேன்? அல்லாட்டு தான்ப்பா கேட்டேன். நீ கேட்டால் அல்லா இடத்துலேயே கேளுன்னு எனக்கு தண்ணி வேணும்னு, அல்லா எனக்கு தண்ணி கொடு அல்லான்னு வானத்தை பார்த்து கேட்க சொன்னாங்களா? எனக்கு ஃபேன் போடணும்னு சொன்னோம், தம்பி ஃபேனை போடுங்கன்னு சொன்னோமா, அல்லா இந்த ஃபேனை போட்டுவிடு, அல்லா அல்லா இந்த ஃபேனை போட்டு அல்லான்னு உதவி கேட்கணுமா? பை எப்போ சாரை காயினாத்தில் ஹக்கு தான் தெரிஞ்சு போச்சோ, நீ ஹக்கின் பக்கம் முத்தவஜ்ஜி ஆகு. அந்த ஹக்கு எந்த சூரத்தை சுமந்து கொண்டு இருக்குதோ அதன் பக்கம் முத்தவஜ்ஜி ஆகாதுன்னு அர்த்தம். வைதா சால்த ஃபசால் இல்லா வைதா சாந்த ஃபஸ்டைன் பில்லா. கேட்டால் அல்லா இடத்துல கேள், உதவி கேட்டால் அல்லா இடத்துல கேள். இப்போ டாக்டர் போகக்கூடாதா? போகலாம். டாக்டர்கிட்ட போகணும், ஷிஃபா யார்கிட்ட கேட்கணும்? அல்லாட்ட கேட்கணும். வியாபாரம் செய்யணும், அல்லாட்ட காசை வாங்கணும். உலகில் உள்ள அத்தனை வஸ்துக்களோடும் பழக வேண்டும். ஆனால் நீ கேட்பது யார்கிட்ட கேட்கணும்? மொல்லாட்ட கேட்கணும். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லா வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லா. 24 மணி நேரமும் ஹக்குடைய சிந்தனையிலே இருக்குது. இந்த ஹதீஸை எழுதி எல்லாரும் வீட்டில் மாட்டி வைங்கன்னு சொன்னோம். இவங்க ஒருத்தவங்க அமல் செஞ்சுருக்காங்க போல தெரியுது. இன்னும் யார் அமல் செஞ்சாங்கன்னு தெரியல. அழகா மாட்டிருக்காங்க பாரு. இதுபா சூப்பராக இருக்குல்ல? இதே 24 மணி நேரம் உன் சிந்தனையில் இருக்கணும். யார்கிட்ட கேட்டாலும் அவன்கிட்ட தான் கேட்கணும். யார்கிட்ட பேசினாலும் அவன்கிட்ட தான் பேசணும். யாரை பார்த்தாலும் அவனை தான் பார்க்கணும். கொடுத்தாலும் அவனிடத்தில் கொடுக்க வேண்டும், வாங்கினாலும் அவனிடத்திலே வாங்க வேண்டும். தியா அல்லா லியா அல்லா ஜஸா அல்லாஹி அல்லாஹ். कलीम से कर हर के लेने में देने में खुदा से क्यों नहीं मिलता, हर के लेने में देने में खुदा से क्यों नहीं मिलता, दिया अल्लाह ही अल्लाह है लिया अल्लाह ही अल्लाह है. ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் அவன் பக்கமே நீ சேர்ந்து கொள். கொடுத்ததும் அவனே, வாங்கியதும் அவனே. சிந்தனையை கொண்டு வந்துட்டே இருக்கணும். அதை நசரில் எழுதி வைக்கிறதுக்காக வேண்டி தான் போட்டு வச்சு அழகாக எழுதி முன்னாடி வச்சுருக்காங்க. தாரிக் மசாவதரப்பா காரைக்கால், அவங்க அம்மா அப்பா. இந்த அம்மா சொன்னாங்க ஒரு செய்தி, ஒரு ஹதீஸை ஒரு பயானில் நீங்கள் சொன்னீங்க சர்க்கார். அல்லாஹ் சொல்கிறான், நீ எனக்காக நேரங்களை செலவு செய்தால் நான் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவேன், உன் வேலைகளை குறைச்சிடுவேன். நீ அல்லாவுக்காக நேரம் செலவழிக்கலைன்னு சொன்னால் உன்னுடைய கைகளை வேலையால் நிரப்பி விடுவேன், அப்போவும் உன் தேவை பூர்த்தி ஆகாது. அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி முன்பும் நான் வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தேன். என் குடும்பத்தார், கணவர், பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க. 3 நேரம் அவர்களுக்கு சமையல் செய்யணும், துணி துவைக்கணும், வீட்டு வேலைகள் கூட்டக்குள்ளே இருக்க தான் செய்யும். வீட்டு வேலைன்னா
ஒரு தாய் வீட்டில் இருந்தாங்கன்னா 3 பிள்ளைகளுக்கு தாயின்னு சொன்னால் அவங்களுக்கு வீட்டு வேலை இருக்க தானே செய்யும். ஆனால் அதுக்கு பின்னாடி காலையிலும் மாலையிலும் குழந்தைங்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ குர்ஆன் ஓதி கொடுக்குறதுலையும் நான் மார்க்க கல்வி படிப்பதிலேயும் 2வது முறை 3வது முறை ஓதுறாங்க. படிப்பதிலேயும் 3வது முறை ஓதுறாங்க ஆன்லைனில். அதுக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அங்கே தேவைப்படுது. ஆனாலும் அல்லாஹ் தஆலா என் வீட்டு வேலைகளில் எந்த குறையும் வைக்கல. அப்பவும் நடக்குது, முந்தி நடந்த மாதிரி நடக்குது. என்னவா 3 நேரம் சமையல் செய்கிறோம், துணி துவைக்கிறோம், வீடு கூட்டுறோம், எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம். அதனால நான் இந்த மாதிரி ஓதி கொடுக்க வேண்டியிருக்கு, நான் ஓத வேண்டியிருக்கு, சமையலுக்கு ஆளை போட்டுருங்க, நான் நம்மளால் முடியாது அப்படிலாம் இல்லை. அல்லாஹ் தஆலா எப்படியா அவள் நேரத்தை மிச்சப்படுத்துறான்னு தெரியல. இப்போ இவ்வளோ நேரம் மிச்சம் இருந்திருக்கு நமக்கு. நாம தான் அந்த நேரத்தில் உட்காந்து ஏதாவது ஆகப்பட்டு இப்போ பாடம் 9 மணிக்கு பாடத்துக்கு பிள்ளைங்க வந்துடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு அதை எடுத்து இது எப்படி இதோட அந்த 4 வேலை ஒன்றா பார்க்குறோம். நல்லா பார்க்க வச்சிடறான் நம்மளே. ஒரு பக்கம் மிக்சியில் அரைச்சிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் துணி துவைச்சிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் அரிசி வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மெதுவாக வேலை செஞ்சு அதே வேலையை 12 மணி 1 மணி ஆக்கிடுறது. அடைஞ்சுங்களா? சில வீடுகளில் மதியானம் சாப்பாடு 2 மணி வரைக்கும் செஞ்சுருக்காங்க காலையிலேருந்து. ஒரு வீட்டில் புருஷனும் வேலைக்கு போகிறாங்க, பஞ்சாதியும் வேலைக்கு போகிறாங்க. காலை 7:30 மணிக்கு போயாகணும், பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாகணும். காலையில் அந்த அம்மா 5 மணிக்கு எழுந்திரிச்சு 7:30 மணிக்கு 2.5 மணி நேரத்தில் நான் காலை உணவும் செய்து எல்லோரும் சாப்பிட்டு மதிய உணவும் செய்து சால்னா வைக்கி தொட்டுக்கெல்லாம் வச்சு டிஃபனில் போட்டு தானும் எடுத்துக்கிட்டு கணவருக்கும் கொடுத்துட்டு குழந்தைங்க 2 பேருக்கும் 3 பேருக்கும் குழந்தைங்கள கொடுத்து அனுப்பிச்சு அவங்கள ஆட்டோவில் அனுப்பிச்சிட்டு கணவர் ஸ்கூட்டில் கிளம்பி இந்த பஸ்ஸில் கிளம்பிடுச்சு 7:30 மணிக்கு. அது எப்படி? அப்போ நாமளும் அந்த மாதிரி வேகமாக வேலை செய்யலாம் தானே அர்த்தம். அந்த மாதிரி முடியுது, எல்லாம் முடியாதா? அப்போ நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி ஃபஜருக்கு எந்திரிச்சு 7:30 மணிக்குள்ளே காலை உணவு மதிய உணவு மிச்சம் அதே சாணம் வச்சுறாங்க. நைட்டு அதுவும் சாப்பிட்டுக்கிறாங்க. நைட்டு போய் எல்லாம் வர்றாங்க, ஸ்கூல் விட்டு வர்றாங்க, ஆஃபீஸ் விட்டு வர்றாங்க. நைட்டு 9 மணி ஆகுது, 8:30 மணி எல்லாம் வந்து சேர்றதுக்கு 8:30 மணி டியூஷன்லாம் போயிட்டு அந்த காலையில் மதியம் செஞ்சு சாணம் சாப்பிட்டு படுத்துடுறாங்க. அப்போது வேலைக்கு போகிற தாய்மார்கள் காலையில் 8:30 மணிலேருந்து சாயந்தரம் 8:30 மணி வரைக்கும் இந்த 12 மணி நேரம் வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் வீட்டு வேலை நடக்குதா இல்லையா? அந்த அம்மா துணி துவைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை துணி துவைச்சிக்கிறாங்க, வீட்டில் எஸ்ட் நாள் எல்லா வேலையும் செய்கிறாங்க, வீட்டை வேலைக்காரெல்லாம் போடுறதில்ல. அப்போ நம்மளுக்கு அப்படி தெரியுதா இல்லையா? அப்போ நாமே என் தாய்மார்கள் அல்லாஹ்வுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கணும். வேலைக்கு போகிறாங்க, நானும் அந்த வேலையெல்லாம் கடகடன்னு 3 நேரம் சாப்பாடு வேலை 9 மணிக்கு முடிச்சுட்டு அந்த 9 மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குர்ஆன் ஓதுவோம், ஹதீஸ் படிப்போம், மார்க்கத்தை கற்றுக்குவோம், தீனை படிச்சுக்குவோம், மார்க்க கிதாபுகள் படிப்போம், அது தொழுகுவோம், தஸ்பீ நஃபில் ஓதுவோம், தொழுகலாம், அது தஸ்பீஹாத்து செய்யலாம், திக்ரு செய்யலாம். இதுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது? அப்படி செலவு பண்ணணும்னு நினச்சா அல்லாஹ் தஆலா தருவான். நீ இழுத்துக்கிட்டே இருந்தால் அதே 3 நேரம் சோறு தான் திம்ப, அதே துணி துவைக்கிறது வீடு கூட்டுறது தான். ஆனால் 24 மணி நேரம் பத்தாது. ஃபஜருக்கு எஞ்சா நைட்டு 9 மணி 10 மணி ஆயிரத்துங்க, எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியாது, ஒரு வேலையும் நடக்காது. அதுதான் பெருமானா சொல்கிறாங்க, நீ அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்கினால் ஒரு நேரங்களில் பறக்கச் செய்வாங்க. கொஞ்சம் நேரத்தில் பெரிய வேலை வாங்கிடுவான். 12 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 1 மணி நேரத்தை செஞ்சிடலாம். நீ இந்த ஊரில் உட்காந்துருக்கீங்க, இது கிராமத்தில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் மெட்ராஸில் போய் பாருங்கள். நீ லால்பேட்டையில் உட்காந்துருக்கீங்க, மெட்ராஸில் போய் பாருங்கள். எல்லா வீட்டில் 5 பேர் வேலைக்கு போகிறாங்க. அத்தாவும் போகிறாங்க, அம்மாவும் போகிறாங்க, பசங்களும் போகிறாங்க, பொண்ணும் போகுது. எஜமானி எல்லாம் 8:30 மணிக்கு எல்லாம் புருன்னு எல்லாம் கிளம்பிடுது. அதுக்குள்ளார குளிச்சுட்டு, அது வேற எல்லோரும் குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக தலையில் ஒரு பூ வேறு. ஃப்ரெஷ்ஷாக தாய்மார்கள் போகிற வழியில் பாக்கெட்டு வாங்கிட்டு பஸ்ஸில் போகிறது கட்டிடுறாள்வா. ஆஃபீஸ் இறங்கும்போது பூ தலையில் வச்சுக்கிறாள். சும்மா 1/2 முழம் இந்த மெட்ரோ ட்ரெயினில் ஏறிடாளுவா. அவன் ட்ரெயின் வாசல்லையே பூ வைக்கிறானுவோ. அதையும் நூலையும் வாங்கிட்டு ட்ரெயினில் போகும்போது கட்டி இறக்கும்போது தலையில் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதில் வேறு அந்த நேரத்தையும் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா? மற்ற ட்ரெயினில் போனால் கட்டிகிட்டே நிறைய பேரும் கட்டிட்டு வந்துருப்பாங்க. அந்த மெட்ரோ ட்ரெயினில் பஸ்ஸில் காலை பார்த்தீங்கன்னா இல்லை காலை நாஷ்டா செஞ்சு சாப்பிட்டு மதிய சாப்பாடு டிஃபன் எடுத்து கிளம்பிட்டாங்க வருவாங்க. இப்போ பகலெல்லாம் நீ ஏன் அந்த பகல் நேரத்தை அல்லாஹ்வுக்கு ஒதுக்கக்கூடாது? வேலை செய்யக்கூடிய தாய்மார்கள் வேலையும் செய்து கொள்கிறார்கள், வீட்டு வேலையும் செய்கிறாங்கல்ல. நீ வீட்டில் குர்ஆன் ஓத டைம் இல்லைங்கிறான். 1/2 மணி நேரம் குர்ஆன் ஓத டைம் இல்லை, 1/2 மணி நேரம் அல்லாஹ் திக்ர் செய்ய டைம் இல்லை, 1/2 மணி நேரம் பயான் கேட்க டைம் இல்லை. எங்கே அதுதான் டைமு? நம்ம அல்லாஹ் சொல்கிறான், நீ அல்லாஹ்வுக்காக நேரத்தை செலவு பண்ணால் அந்த நேரத்தில் பறக்கச் செய்கிறேன்னு சொல்கிறான். அதை என் கண் கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ எல்லோரும் நம்ம இதை பின்பற்றணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக நேரங்களை ஒதுக்கணும்.
அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. இது பேசினா பேசிகிட்டே போகலாம். ஆனால் எஜமா இன்னும் சாப்பிடல. அதுதான் என் கூட சாப்பிடுங்கன்னு சொன்னேன், அவன் சாப்பிடல. அதனால் எஜமானுடைய வயிற்றை காரணம் காண்பித்து அதோடு என் பயானை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.